வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஸ்டாக் வியூல ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கட்டுமே நான் இடிஎஃப் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இடிஎஃப் அப்படின்னா என்னன்னாக்கா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஆக்சுவலா என்ன ஆகும்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் கூட டைரக்ட் கனெக்ட் ஆகியிருக்கும். பிளஸ் இந்த அசெட் கிளாஸோட கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸ் அப்படின்ற இடிஎஃப். கோல்டு பீஸ் ஆஸ் த நேம் பிரகாரமே இது தங்கத்துல நம்ம பண்ணக்கூடிய சிறிய முதலீடு. இப்போ நிப்பான் இந்தியா யாருனாக்கா அவங்க தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஏஎம்சி நிப்பான் இந்தியா இந்த ஸ்டாக் இந்த இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. இண்டெக்ஸ்னு சொல்லலாம், ஆர் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லலாம். இந்த கோல்டு பீஸ்னா என்னன்னாக்கா, இப்போ மார்க்கெட்ல கோல்டோட ரேட் வந்து டெய்லி அதிகமாயிட்டே இருக்கு. டெய்லிலயோ வாரத்திலயோ இதை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொஞ்ச நாளா நல்லா அதிகமாயிட்டு இருக்கு. நான்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஐ திங்க் ரூ. 4000 ரூ. 5000 எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஒரு கிராம். இப்போ வந்து 13,000த்துல இருக்கு. இது இன்னொரு 4, 5 வருஷத்துல ரூ. 20,000 ரீச் ஆயிடும். 20,000 இல்லைனாலும் 19,000 ரீச் ஆயிடும்ன்ற அனாலிஸ்டே சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்ல முதலீடா இருக்கும். பட் என்னன்னாக்கா, கோல்டு வந்து வேற ஸ்டாக்ஸ் மாதிரி ஸ்டாக் கிடையாது. ஸோ இதுல வந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணி ரெவென்யூ எடுப்பாங்க. ரெவென்யூ எடுத்து லாபத்தை டிவிடெண்டா கொடுப்பாங்க. இல்லைன்னா லாபத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் இண்டஸ்ட்ரியை பெருசு பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான். கோல்டோட ரேட்டை பொறுத்து இது மேலே ஏறும், கீழே இறங்கும். பட் என்னன்னா, கோல்டு மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிறதால நம்ம இதுல முதலீடு பண்றோம். ஓகேங்களா? இப்போ மணி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்த டேட்டா தான் இதுவும். இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 52 வீக் ஹை, 52 வீக் லோ, அதாவது 117 52 வீக் ஹை, 52 வீக் லோ வந்து 63. இந்த 63க்கு எப்பவுமே போகாது கோல்டு. அது வந்து கேரண்டியா சொல்லலாம். அதுக்கப்புறமா அப்பர் சர்க்கியூட், அது இன்னைக்கு டேக்கு அப்பர் சர்க்கியூட் 135. அதுக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னைக்கு என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குனாக்கா, அரௌண்ட் 111 ருபீஸ் அப்படின்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு 110 ரூபாய்க்கு நான் மார்க்கெட் ஆர்டர் போட்டேன். பட் ஆகல. லிமிட் ஆர்டர் போட்டேன், ஆகல. ஸோ 111க்கு மேலனாக்கா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இது கூட ரெகுலரா நம்ம ஸ்டாக் வாங்குற மாரி தான். நீங்க அங்க போயிட்டு இண்டெக்ஸ்ல நீங்க இதுல போயிட்டு சர்ச்சில் போயிட்டு நீ கோல்டு பீஸ் அப்படியே போட்டீங்கனாலே உங்களுக்கு நிப்பான் கோல்டு பீஸ் தான் காமிக்கும். ஸோ அதுல போய் நீங்க ஒன்னொன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ 110 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. 111 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பார்க்கும்போது 58 ரூபா இருந்துச்சு. அது ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 58 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி 58 ரூபா இருந்தது. இப்போ 113 ரூபால இருக்கு. இன்னொரு 4, 5 வருஷம் ஆச்சுனாக்கா கண்டிப்பா 150க்கு மேல போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, ட்ராக்கிங் எரர். அதாவது இப்ப நம்ம பேசணும் இல்லைங்களா, கோல்டு அசெட் அது ஏறும்போது இந்த பிரைஸும் ஏறும்னு ஒரு ப்ரொபோர்ஷனட்டா ஏறும். ஒரு சின்ன மைனர் ட்ராக்கிங் எரர் இருக்கும். அங்க ரூ. 100 ஏறினாக்கா இங்க ரூ. 1 ஏறும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூ. 1 இருக்காது. ரூ. 1 2 பைசா, இல்லைன்னா 98 ரூபா, ரூ. 1 98 பைசா, ரூ. 1 2 பைசா, இல்லைனாக்கா 98 பைசா, இந்த மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப கம்மி தான். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், வாய்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த சார்ட்ல பிரகாரம் 80 ரேஞ்சில் இருந்திருக்கு. எப்போ ஜனவரி 2025, சம்வேர் ஜூன் ஜூலை 2024 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஏறி இருக்கு. ஸோ இந்த அசெட் கிளாஸ் நல்ல கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ சில்வர் கூட ரிட்டர்ன் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் சில்வர்ல ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா சில்வர் வந்து ஆர்னமெண்டல் மெட்டல் கிடையாது, அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனும் இருக்கு. பட் கோல்டுக்கு மோஸ்ட்லி ஆர்னமெண்டல் மெட்டீரியல் பிளஸ் இது வந்து ரேர் எர்த் மெட்டீரியல். அதாவது சாரி, ரேர் எர்த்துன்னு சொல்றேன் பாருங்க, அது வேற. இது என்னன்னாக்கா ஸ்கேர்சிட்டியான மெட்டீரியல், ரொம்ப லிமிட்டட் மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு. அதனால பார்த்து இதை இது பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப ரோல் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் எப்பவுமே வாங்கலான்ட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு பத்தி உங்களுக்கு தெரியும், நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதனால தான் வீட்டுல கொஞ்சமாவது தங்கம் இருக்கணும்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க. இப்ப நான் ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத்ல இங்க என்னன்னாக்கா, சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க கூட அட்லீஸ்ட் 1 கிராம் 2 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. பட் தமிழ்நாட்டுல நம்மளுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. சான்ஸ் இருந்தா கூட வாங்க மாட்டோம். எல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணா வாங்குவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது தேவைப்படும் போது கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி தேவைப்படும் போது தான் வாங்குவோம்.
பட் இங்க அப்படி இல்ல. இப்போ உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு ரூ. 5000 சேவ் பண்ண ஒரு ரூ. 10,000 சேவ் பண்ண முடியுமா? 1 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிட்டோங்க. அந்த மாரி அது நல்ல புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது கூட பண்ணலாம். பட் என்னன்னாக்கா, அது திரும்ப மெல்ட் பண்ணி குடுக்குறது, ரிட்டர்ன் குடுத்து கேஷ் வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதே இதுனாக்கா, பேப்பர்ல நம்ம பாட்டுக்கு ஸ்டாக் வாங்குற மாரி வாங்கிக்கலாம். அதிகமான பிறகு எப்ப விக்கணும்னு நினைக்கிறோமோ வித்துட்டு கேஷ வெளில எடுத்துறலாம். டெக்னிக்கல்ஸ் ஒண்ணும் இல்ல பெருசா. கோல்டு அசெட் தான். இதுல பிபி நீங்க வேணா ஒரு பேருக்கு பார்த்துக்கலாம். இப்போ பெரிய அமௌண்ட்டா நம்ம போடுறோம் அப்படின்றப்ப, எந்த இடம் வந்தாக்கா நம்ம எடுக்கலாம். எந்த இடம் வந்தாக்கா நம்ம தைரியமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிவன் பாயிண்ட் வந்து 113.49 பைசா இதுல இருக்கு. இந்த பிரைஸ்க்கு வந்த பிறகு இது எய்தர் மேல ஏறுனதுனாக்கா 114.99. ஸோ ரூ. 1.5 அதிகமானதுனாக்கா, அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத தாண்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம அப்போ ஒரு போர்ஷன சேல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்ட வெளில எடுத்துறலாம். சப்போஸ் அது தாண்டிருச்சு அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 இருக்கிறது 116.94. அடுத்த ரூ. 1. அடுத்த ரூ. 1ல நம்ம விட்டு வச்சிருக்கோம்னாக்கா, ரெசிஸ்டன்ஸ் R2 அத தாண்டுமா தாண்டாதான்றது டவுட் இருக்குனாக்கா, நம்ம வெளில எடுத்துறலாம். அத ரீச் ஆகும்போது. இல்ல அதையும் தாண்டிருச்சு, பார்ஷியல் புக்கிங் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, R3 வந்து 118.44. இதே மாரி தான் சப்போர்ட்டுக்கு. சப்போஸ் கீழ இறங்குதுனாக்கா, 111.54 அங்க வந்ததுனாக்கா, அங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, அங்க வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அத உடைச்சு இன்னும் கீழ இறங்கிடுச்சு, 110க்கு வந்துருச்சுனாக்கா, திரும்பவும் நான் அததான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது கீழ போனா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல பயப்பட தேவையில்ல. லாங் டெர்முக்கு ஆல்வேஸ் கோல்டு வந்து நல்ல விஷயம். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம பேசுனது நிப்பான் அ நம்ம பேசிட்டு இருக்கிறது நிப்பான் இந்தியா கோல்டோட கோல்டு பீஸ். இதே மாதிரி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப் இருக்கு, பிர்லா சன் லைஃப் இது இருக்கு, டிஎஸ்பி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இது இருக்கு, ஐசிசி ப்ரூடென்ஷியல்ஸ் இருக்கு, எஸ்பிஐ இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய கோல்டு இடிஎஃப்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன நீங்க பார்க்கணும்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிப்பான் வந்து வெல் வெல் ரினவுண்ட் ரொம்ப வருஷமா இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா டிஎஸ்பி கோல்டு பாத்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரிட்டர்ன் காமிக்கல. ஏன்னாக்கா அது அந்த அந்த டயத்துக்கு அப்புறமா இப்போதான் ரீசெண்டா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு அந்த டேட்டா இல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிப்பான் கோல்டுன்றது ஒரு நல்ல இது நம்பிக்கை இருக்கிறதால எனக்கு நான் அதுல போட்டிருக்கேன். கன்க்ளூஷன் சிம்பிள் தாங்க. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் தான். ஸ்டாக்னு போட்டுட்டேன். ஆக்சுவலா ஸ்டாக் கிடையாது. இது ஒரு அசெட் தான். ட்ரேடிங் அட் ப்ராப்பர் வேல்யூவேஷன் தான் இது. ஹையர் வேல்யூவேஷன் தான். ஏன்னாக்கா கம்பேரிட்டிவ்ல சொல்லும்போது அதிகம் தான் இது. 111 பட் எப்போ இதெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆகும், கரெக்ஷன் எல்லாம் கரெக்ஷன் ஆகும்னாக்கா வேர்ல்ட்ல இருக்கிற அன்சர்டனிட்டி ஸ்டாப் ஆகணும். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டாப் ஆகி ட்ரம்ப் இஷ்யூஸ் யூஎஸ்ல இருக்கிற ட்ரம்ப் வந்து அங்க டேரிஃப் போடுறேன் இங்க டேரிஃப் போடுறேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாமே ஸ்டாப் ஆகி எந்த ப்ராப்ளமே இல்லை, பீஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம்ஸ் எவர் இந்த வேர்ல்டு அப்படின்ற பட்சத்துல தான் இது கரெக்ட் ஆகும். அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனிச்சுனாக்கா வேர்ல்ட்ல இன்னொரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். ஸோ அதனால இதை நம்ம நம்பிக்கையா போட்டு வைக்கலாம். ஓகே, நன்றி.